ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கார் டயர் எப்படி வந்து அப்படி தேஞ்சு போச்சு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அந்த காரில் வந்து ஒரு ஒரு சவுண்டு வந்திருக்கும் நடுவில். அந்த சவுண்டுமே அந்த கேமில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இது என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன், எங்கே ஆச்சுன்றதும் நான் சொல்கிறேன். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து நானும் என்னுடைய அம்மாவும் செங்கல்பட்டுக்கு போயிட்டு வர வழியில் இந்த மாதிரி ஆச்சு. ஸோ இதில் வந்து நான் நார்மல் ஸ்பீடில் தான் நான் வந்துட்டு இருந்தேன். ஹைவேஸில் வந்து 100 இருந்தாலும் 80 100 இருந்தாலும் நான் அது கீழே தான் நான் வந்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு முன்னாடி சில லாரிஸு இதெல்லாம் கொஞ்சம் இந்த சைடு போனதுனால கொஞ்சம் லெஃப்ட் லைனில் நான் வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ நான் அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஸோ நான் அந்த நேரத்தில் வந்து பேனிக் ஆகலை. நான் கிட்டத்தட்ட 16 இயர்ஸாக நான் வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கேன். இது என்னுடைய 3வது கார். ஸோ அதனால் எனக்கு வந்து காரு டிரைவிங் கொஞ்சம் ஓரளவு நல்லா தெரியும். ஸோ அதனால் நான் வந்து அந்த சிச்சுவேஷனில் பேனிக் ஆகலை. இந்த மாதிரி சிச்சுவேஷன் எனக்கு முன்னாடியே நடந்திருக்கு, பங்க்சர் ஆனதுலாம். ஸோ நான் காரை வந்து ஓரமாக நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது கார் இப்படி தேங்கி இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஷாப் இருந்துச்சு. நல்ல வேலை கரெக்டாக ஒரு ஒரு 10 மீட்டர்ஸ் 5 மீட்டர்ஸ் 10 மீட்டர்ஸில் ஒரு ஷாப் இருந்துச்சு. அந்த ஷாப்பில் வந்து ஸ்டெப்னி எடுத்துகிட்டு மாற்றியாச்சு. ஏன்னா நானே அதை மாற்றிடுவேன். பட் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ வேர்த்துரும் உடம்பு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு ₹100 கொடுத்து சரி அவங்களுக்கும் ஒரு ஏதோ ஒரு 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 காசு கொடுத்த மாதிரி இருக்கும், ஒரு வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் கொடுத்து மாற்றிட்டேன். ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா, இது நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த கடையில் உள்ளவரும் அதான் சொன்னார், வண்டியை நீங்கள் ரொம்ப நேரமாக நிறுத்தி வச்சுருப்பீங்களான்னு கேட்டார். இல்லை சார், நாங்கள் வந்து வண்டியை இது என்னுடைய செகண்ட் கார் தான். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு கார் வச்சுருக்கேன். பட் ஸ்டில் வந்து இந்த கார் எப்படியாவது யூஸ் ஆகிட்டு இருக்கோம், என் ஒய்ஃப் ஓட்டுவாங்க. ஸோ அதனால் அப்படின்றத நான் சொன்னேன். ஆனால் வந்து என்னென்னா, இந்த கார் நான் செகண்ட்ஸில் தான் நான் வாங்கினேன். அவங்க வந்து வெறும் 5 இயர்ஸ் அந்த காரு ஓன் பண்ணியிருக்காங்க, ப்ரீ ஓன்டு காரு. ஆனால் வந்து வெறும் 18,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி அவங்க வந்து காரை ரொம்ப நிறுத்தியே வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷில் ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, சிக்கன் பேட்சோ சிக்கன் ஃபீட் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அந்த டயரோட இந்த மாதிரி ஒரே இடத்துல நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஆயிருக்கும் அப்படின்றது என்னுடைய டவுட்டு. மேபி அந்த ரோட்டில் ஏதாவது ஒரு இது இருந்திருக்கலாம். அதில் இந்த மாதிரி அந்த டயர் அந்த அப்பர் லேயர் வீக்காக இருந்ததுனால அந்த மாதிரி ஆகிருக்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கார் வந்து ரொம்ப பவுன்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அப்படியே குதிச்சு அதாவது ஒரு 80 90 போகும்போது பவுன்ஸ் ஆகிற மாதிரி இருந்தது. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, மேபி வீல் பேலன்சிங்ஸ் இல்லாமல் இருக்குது, இல்லை வீல் அலைன்மெண்ட்டில் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது. மோஸ்ட்லி வீல் பேலன்சிங் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அதனால அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் அது ஆக்சுவலாக போய் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நான் அந்த டயரை ஸ்டெப்னியை மாற்றின பிறகு எனக்கு எந்த பவுன்ஸ் இல்லாமல் கார் போச்சு. ஸோ இதுதான் இஷ்யூவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல பேனிக் ஆகக்கூடாது. ஓகேவா? நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்கு ஆக்சுவலாக புதுசாக கார் ஓட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா அவங்க உடனே பயந்துருவாங்க. அந்த காரை உடனே அப்படியே நிறுத்திடக்கூடாது ரோட்டில். ஸோ நம்ம என்ன நினைப்போம், ஐயோ கண்டினியூஸாக ஓட்டிட்டு போனால் நம்ம காருக்கு டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு நினைப்போம். அதை பற்றி யோசிக்காதீங்க. காருக்கு எந்த டேமேஜ் ஆனாலும் நம்ம வந்து அதை சரி செஞ்சிடலாம் காசு வச்சு. ஆனால் நம்மளுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. ஸோ அதனால் காரை வந்து கூடிய மட்டும், இப்போ நான் லெஃப்ட் லைனில் நான் போனதுனால எனக்கு ஈஸியாக கொஞ்சம் இந்த என் கண் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிரர்ஸ் எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த 360 வியூ வந்து சென்டர் ரைட் லெஃப்ட் மிரர்ஸ் எப்போவுமே வந்து என்னுடைய அவேர்னஸ் இருக்கும் வண்டியை சுற்றி வர்றது. ஸோ மோஸ்ட்லி அதுக்கேற்றபடி நான் இண்டிகேட்டர் போட்டு டக்குன்னு காரை நிறுத்திட்டேன். இன்கேஸ் இது வந்து மிடில் லைனில் போகும்போது, அந்த டிவைடர் பக்கத்தில் போகும்போது ஒரு வேளை நடந்திருந்தால் அந்த நேரத்தில் வந்து நம்மளால் லெஃப்ட்டுக்கு ஒதுங்க முடியாது, ரைட்டுக்கும் ஒதுங்க முடியாது. அப்போ வந்து சென்சிபிளான விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல எமர்ஜென்சி லைட்டை நீங்கள் போட்டுக்கோங்க, அந்த பிளிங்கர்ஸ் போட்டுக்கோங்க. டக்குன்னு போட்டுட்டு உங்களுடைய சென்டர் மிரரை முதல்ல பாருங்கள், பின்னாடி என்ன வண்டி வருது அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு கூடிய மட்டும் உங்களுடைய விண்டோஸை ஓப்பன் பண்ணி கையை ஏதாவது காமிக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இப்படி கையை வந்து இந்த ஸ்டாப் சைன் மாதிரி இந்த டிராஃபிக் போலீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது காமிச்சு அப்படியே கொஞ்சம் காரை ஸ்லோ டவுன் பண்ணி அந்த இடத்துல நிறுத்திட்டு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு அப்புறம் ரோடு கிளியரான பிறகு லெஃப்டில் வந்து எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுங்கள். இதுதான் வந்து சென்சிபிளான வே. ஸோ உடனே காரை நிறுத்திடாதீங்க. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணால் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இருந்து சேவ் பண்ணுது. இதே மாதிரி எனக்கு நிறையா சிச்சுவேஷன்ஸ் ஆகிருக்கு முன்னாடி.
அதெல்லாம் வந்து நான் மேபி இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், இதை வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணலாம், அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி இந்த ரோட்டில் நடக்கிற இந்த சுச்சுவேஷன், நான் ஒரு கேம் வச்சுருக்கேன். ஸோ எல்லாருமே கேமரா வாங்கணும். அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை நீங்கள் வாங்கி இந்த மாதிரி பழகுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.